எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களே, மாணவிகளே, வணக்கம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்போ தேவன் அவருடைய தீர்க்க தரிசன மாணவர்களாக நமக்கு சொல்லுகிற ஒரு அறிவுரையை பார்ப்போமே. ஆனால் அது எதற்கு ஒப்புமையாக நாம் சொல்லலாம்? பல பொருட்களை வைத்து வியாபாரம் பண்ணுகிற ஒரு மனுஷன், அவன் கடையில் என்ன இருக்கோ அதைத்தான் மக்களுக்கு கொடுக்க முடியும். இல்லாத ஒன்று எடுத்து விற்க முடியாது கடையில். அதே போல தான் முதலாவது ஒரு தீர்க்க தரிசன பயிற்சி மாணவனாக நாம் இருக்கும் பொழுது, வழங்குங்கள் என்று கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கடைசி நிலை. நாம் மற்றவர்களுக்கு அளிக்கப் போகிற சில அரும் கொடைகள். ஆனால் முதலாவது நம்மையே பயிற்சி செய்து கொள்ளத்தக்கதாக சில முறைப்படுத்தப்பட்ட காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன சொல்லுகிறது? இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். அப்போது நான் ஒரு விலை உயர்ந்த பொருளை உனக்கு கொடுக்குறேன், நீ ஜாக்கிரதையோடு அதை பாதுகாத்துக்கோ அப்படின்ற ஒரு அட்வைஸை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஜாக்கிரதை வேணும். இப்போது எல்லாருக்கிட்டையும் அது ஜாக்கிரதை உள்ள ஒரு உணர்வு இருக்குது. இப்போ மனிதர்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது, வந்தா வரட்டும் போனா போகட்டும் அப்படின்ற ஒரு மனநிலை, எதற்கடா பிறந்தோம் என்கிற ஒரு மனநிலை, போனால் போகட்டும் போடான்ற ஒரு எதற்கும் கவலைப்படாத குறிப்பான ஒரு எண்ணம் இல்லாத ஒரு மனநிலை. இப்படி இருக்க கர்த்தருடைய வேதம் அவருடைய தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? பி அலர்ட், ஜாக்கிரதையாயிரு. எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமா? சில ஸ்டெப்ஸ் அதை சொல்லிக் கொடுக்குது. படிப்படியான சில காரியங்களை, ஒரு வார்த்தையோடு தொடர்பு கொண்ட ஒரு வார்த்தையை, அல்லது ஒரு குணாதிசயத்தோடு தொடர்பு கொண்ட இன்னொரு குணாதிசயத்தை கோர்த்து தேவனுடைய ஆவியானவர் வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறார். இங்கு பார்க்கிறோம், உங்கள் விசுவாசத்தோட கூட தைரியத்தையும். முதலாவது அவர் சொல்றது. அப்போது தீர்க்க தரிசன ஊழியங்கள் விசுவாசத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை நான் செய்ய வேண்டும், இயேசு என்கிற வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டும். அந்த ஒரு நோக்கத்திற்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதற்கு முதலாவது நமக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு என்னத்தை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டுமாம்? தைரியத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டுமாம். இப்போ விசுவாசத்தோடு கூட நமக்கு உடனடியாக இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் தைரியம். காலேப் என்கிற ஒரு மனுஷனை பார்க்குறோம். தேவன் என்ன சொல்கிறார் காலேபை பார்த்து? அவன் வேறு மனுஷனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். யோசுவா என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவனும் வேறு ஆவியுடையவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த 2 வேறு ஆவிகளை குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? அது தைரியத்தின் ஆவி. விசுவாசம் இருக்கிறது, ஆனால் தைரியம் இல்லை. அப்படி இருக்க நாம் அழைக்கப்படவில்லை. விசுவாசமும் வேண்டும், தைரியமும் வேண்டும். இந்த தைரியத்தோடு கூட நமக்கு வேறொன்றும் வேண்டுதாக இருக்கிறது. அது என்ன? ஞானம். சிலரிடம் முரட்டு தைரியம் இருக்கும், ஆனால் ஞானம் இருக்காது. அந்த முரட்டு தைரியத்தினாலே சில முயற்சிகளை, சில முடிவுகளை அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக எடுக்கக்கூடும். அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான முடிவுகளிலே ஞானம் இருக்க வாய்ப்பில்லை. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்து விடுவார்கள். அவர்களுடைய நோக்கம் நல்லதே, ஆனால் அவர்கள் செயல்படுத்திய விதம் பலருக்கு தீங்கை உண்டு பண்ணுகிறதாக, அல்லது அவர்களுக்கே அது தீமை கொண்டு வரத்தக்கதாக இருக்கிறது. அப்படியல்லாமல் முதலாவது நாம் கற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு கூட தைரியமும், அந்த தைரியத்துக்கு அடுத்ததாக ஞானத்தை தேவன் உள்ளே இறக்குகிறார். சிலர் சொல்லலாம், ஞானம் தானே பெருசு அப்படின்ட்டு. ஆனால் இந்த தீர்க்க தரிசன பயிற்சியிலே ஞானத்தை முதன்மைப்படுத்தாமல் அவர் இங்கே விசுவாசத்தையும் தைரியத்தையும் முதன்மைப்படுத்தி 3வதாக ஞானத்தை அறிமுகப்படுத்துகிறார். அந்த ஞானம் ஒரு மனிதன், அந்த ஞானம் ஒரு நபர், அவரே இயேசு கிறிஸ்துவானவர். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி, அவருடைய நாமத்தை பயன்படுத்தி நாம் செய்யப்போகிற அற்புதங்களையும் அடையாளங்களுக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டிய ஒரு சிந்தனை விசுவாசமும் தைரியமும். இந்த 2 ஆவிகள் உங்களுக்குள் இருந்தால், எனக்குள் இருந்தால், ஞானமானவர் தானாக சேர்ந்து கொள்கிறார்.
இப்பொழுது பார்ப்போம். ஞானமானது விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட சேரும்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே இச்சை அடக்கம் உண்டாகிறது. அப்ப இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார்? என்னிடம் தைரியம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. உடனடியாக தைரியத்திற்கு விரோதமாய் காணப்படுகிற ஒரு காரியம் இச்சை அடக்கம் இல்லாத ஒரு காரியம். உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாதபடிக்கு, ஆத்திரத்திலே ஒன்றையும் செய்யாதபடிக்கு, ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு நம்மை கட்டுப்படுத்துகிற ஒரு கம்ப்ரெஷன் போல சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளாதபடிக்கு ஒரு தெளிவான வழி நடத்துதலை தரும்படியாக ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட இணைந்து கொண்டு உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுக்காதபடிக்கு அதை கம்ப்ரஸ் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எதை கம்ப்ரஸ் பண்ணுகிறார்? இச்சை அடக்கத்தை கம்ப்ரஸ் பண்ணுகிறார். இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் என்பது நாம் உடனே சொல்லுகிற ஒரு காரியம். ஒரு பெண்ணை பார்த்து வழிவது, அல்லது ஒரு ஆணை பார்த்து தகாத காரியங்களை நம் இருதயத்தில் நினைத்துக் கொள்வது. அதை குறித்து இங்கு எழுதப்படவில்லை. அவைகள் கீழ்த்தரமான ஒரு காரியம்தான். ஆனாலும் அதை காட்டிலும் மனிதனை விழப்பண்ணுகிற ஒரு காரியம் மனிதர்களோட இருதயத்தில் காணப்படுகிற மேட்டிமை, பெருமை என்கிற எண்ணங்கள். கர்த்தருக்கு காத்திராமல், அவருடைய வழி நடத்துதலுக்கு காத்திராமல், சொந்தமாக ஒரு முடிவை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் எடுக்கிறோம் அல்லவா? அந்த ஒரு தீங்கை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கும்படியாக கிறிஸ்துவானவர் அங்கு அனுப்பப்படுகிறார். ஞானமாக அவர் அனுப்பப்படுகிறார். அந்த ஞானமானது தைரியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட இணைந்து கொண்டு என்ன பண்ணுகிறதா? இச்சையடக்கம் என்கிற ஒரு காரியத்தை நமக்குள்ளாக வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக அந்த இச்சையடக்கத்தோடு கூட இணைந்திருக்கிற ஒரு காரியம் பொறுமை. அப்போ பொறுமையையும் ஞானத்தையும் அங்கே இணைக்க முடியாது. இச்சையடக்கத்தையும் பொறுமையும் அங்கே இணைக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிற ஒரு காரியம், தீர்க்க தரிசன மாணவர்களுக்குள்ளாக அவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், நம்முடைய இச்சை அடக்கத்தை கட்டுக்குள் வைத்து அதோடு கூட அவர் பொறுமை என்கிற ஆவியை இணைத்து விடுகிறார். அந்த பொறுமை எதற்கு சாட்சியாக இருக்கிறதா? நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்கிற ஒரு காரியத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. இவன் பக்திமான் என்று ஒரு மனுஷனை நாம் சொல்லுவோமே ஆனால் அந்த புகழ்ச்சிக்கு முன்பதாக நடந்திருக்கிற ஒரு காரியம் அந்த மனுஷனிடத்திலோ அல்லது அந்த மனுஷியிடத்திலோ காணப்படுகிற பொறுமை. எதற்கு பொறுமை? கர்த்தரை நம்பி பொறுமையாக இருக்கிற காரியங்கள். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எந்த ஒரு பேச்சையும் செய்யாமலும் பேசாமலும் இருந்து நம்முடைய எண்ணங்களை அங்கு நிராகரித்து விட்டு கர்த்தருக்கு காத்திருந்து நம்முடைய இச்சை அடக்கத்தை வெல்லுகிற ஒரு வல்லமை, பொறுமையை கை கொண்டிருக்கிற ஒரு வல்லமை. இந்த காரியங்கள் நமக்குள்ளாக நடைபெறும் பொழுது நாம் ஒரு முழு மனிதனாக, ஒரு முழு தேவ பக்தி நிறைந்த மனிதனாக, மனுஷியாக மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. மறுபடியுமாக அந்த கோர்வையை நாம் சற்று பார்ப்போமா? முதலாவது விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை. இவைகளை கை கொண்டு வரும்பொழுது நாம் தேவ பக்தி உள்ள மனுஷனாக, சந்ததியாக மாறிவிடுகிறோம். அடுத்ததாக அது என்ன செய்கிறது? நமக்குள்ளாக இருக்கிற தேவ பக்தியானது நம்ம எதை செய்ய அடுத்தது ஏவுகிறது என்று பார்க்கும் பொழுது சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று எழுதியிருக்கு. அப்போ தேவன் தருகிற இந்த பயிற்சியானது எதை நோக்கி நம்மை நடத்துகிறது என்று பார்க்கும் பொழுது சகோதர சிநேகம் பாராட்டவும் அன்பை வழங்கும்படியான ஒரு உன்னதமான நோக்கை நோக்கியே கிறிஸ்தவ வேதமானது ஆவிகளை நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது தேவன் தனக்கென்று எந்த ஒரு மகிமையும் அங்கு எழுதி வைக்காமல், என்னை சேவிக்கிறதுனாலே என்று சொல்லி தன்னை இணைத்துக் கொள்ளாமல் சில பயிற்சிகளை மனிதர்களுடைய மாற்றத்திற்காகவே விட்டு விடுகிறார். நம்முடைய இருதயத்தின் மாற்றத்திற்காக. அதைத்தான் இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொல்கிறார். மனம் திரும்புது என்கிற ஒரு காரியத்தை நம்முடைய ஜனங்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? கன்வெர்ட் ஆக சொல்கிறான் அப்படின்ட்டு. சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அல்லது சேஞ்ச் ஆஃப் அவர் தாட் ப்ராசஸ். நம்முடைய எண்ணத்தில் காணப்படுகிற
சீர்கேடுகளை அகற்றி நேர்த்தியான ஒரு சிந்தனை மண்டலத்தை நம்முடைய இருதயத்திலே உண்டாக்கவே தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டு வருகிறதை நாம் இந்த வார்த்தையை கவனிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவின் ஞானமானது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானமானது மனிதர்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது என்பதை குறித்த ஒரு தெளிவான ஒரு கல்வியை வேதம் போதிக்கிறது. அந்த கல்வியிலே, அந்த பயிற்சியிலே முதலாவது அது கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் விசுவாசம், அடுத்தது தைரியம். அந்த தைரியத்தோடு கூட என்ன வருகிறதா? ஞானம். அந்த ஞானத்தோடு கூட இச்சையடக்கமும், இச்சையடக்கத்தோடு கூட பொறுமையையும், அந்த பொறுமை மொத்தமாக ஒரு மனுஷனை தேவபக்தியுள்ள ஒரு மனுஷனாக மாற்றி அவனை மற்றவர்களை நேசிக்கத்தக்கதாக, மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவனை இந்த ஜாதியான், இந்த நிறத்தான், இந்த பாஷைக்காரன், இந்த நாட்டுக்காரன், இந்த தெருக்காரன், இந்த ஜாதிக்காரன் என்கிற அந்த உலகப்பூர்வமான மாயையான காரியங்களை அகற்றிவிட்டு சகோதர சிநேகம் என்கிற ஒரு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தின் அடிச்சுவடு அல்லது கிறிஸ்தவத்தின் வேரானது சகோதர சிநேகத்தை மேன்மைப்படுத்துகிறதிலும் அன்பை வழங்குகிறதிலும் நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு எல்லாரும் என்னை சாமி கும்பிடுங்கன்னு சொல்லியிருந்தா அப்படின்னா, அப்போ மற்ற கான்செப்ட்லாம் அடி வாங்கிடும் இல்லையா? எங்கே ஒழுக்கம் போச்சு, எங்கே தன்மை போச்சு, அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அவர் அடிபட்டுது பாருங்கள். என்னை சாமி கும்பிடுங்கன்னு அவர் டைரெக்டாக சொல்லவே இல்லை. எங்கேயாச்சும் சொல்லியிருக்கிறாரா என்னை கும்பிடுங்கன்னு சொல்லி, என்னை ஆராதிங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அவர் அதை ஒரு மகிமையாகவோ அல்லது ஒரு மேன்மையாகவோ அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? டு லிவ் அ ரைச்சியஸ் லைஃப் யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் திங்ஸ் அப்படின்ட்டார். அந்த போராட்டத்திற்கு உதவி செய்யும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு? அப்படியே கட்டளையை கொடுத்துட்டு அவர் போயிடல. அப்போது தன்னுடைய ஆவியை அங்கே அனுப்புகிறார் பாருங்க. அப்போ தான் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் நமக்கு அங்கே தேவைப்படுது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அநேகருக்கு இந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது கூட அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலை உண்டாயிருக்கிறது பாருங்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற, இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்திருக்கிற அந்த சகோதர சிநேகத்தை மேன்மை பாராட்டுவதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை வெல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் சொல்கிறேன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான மாணவர்களுக்குள்ளாகவும் மாணவிகளுக்குள்ளாகவும் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவநம்பிக்கையோடு காணப்பட்டாலும் அதை மாற்ற பண்ணத்தக்க வல்லமையை இப்பொழுது என் மூலமாக உங்களுக்குள்ளாக அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கமா? வேற எந்த நோக்கமும் கிடையாது பாருங்க, இல்லையா? பல நோக்கங்கள் இருக்கலாம். அவர் சொல்றாரு, நான் சீக்கிரமாக வருகிறேன் அப்படின்றாரு. அவர் வருகிறதுக்கு முன்பதாக பல சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்றார். இதெல்லாம் நமக்கு பெரிய ஃபோக்கஸாக தெரியலையே. அப்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் எப்படி வாழ வேண்டும், அதை வைத்து தேவனுடைய அனுகிரகத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தெளிவான சிந்தனையை முதலாவது கர்த்தருடைய வேதமானது மனிதர்களுக்குள்ளாக விதைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்கதரிசன மாணவர்களே, 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போது நான் முதலாவது கற்றுக் கொடுத்த ஜாக்கிரதையுள்ள இருதயம் நமக்கு என்ன பலனை கொண்டு வரும் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். அப்படியெனில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை நுட்பங்களை நாம் கை கொள்ளும்படிக்கு ஆவியானவர் தருகிற உதவியாலே நாம் இந்த வாழ்க்கையை நடத்தும் பொழுது நாம் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்கிற ஒரு உறுதியான வாக்கு தத்தத்தை இங்கு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்லுகிறேன், என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய தீர்க்கதரிசன மாணவர்களாகிய நீங்கள் வரும் காலத்திலே பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறீர்கள். நீங்கள் தொடுகிறதன் மூலம் அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நீங்கள் வாயில சொல்லுகிறது நிமித்தம் அற்புதம் நடக்கப் போகிறது. நீங்கள் வேண்டும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கப் போகிறது. அதற்கு முன்பதாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை உடையதாக இருக்க வேண்டும் என்கிற
ஒரு அடிப்படை பயிற்சியை நான் இந்த நாளிலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிற கிறிஸ்துவானவர் சொல்லுகிற ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம், ஒரு வாக்கு தத்தம், ஒரு உறுதிமொழியை பார்க்கிறோம். இவைகளை நாம் கை கொண்டு வரும்பொழுது அவருடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் என்கிற ஒரு உறுதியான வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு தெளிவான, கலப்படம் இல்லாத, நம்முடைய இருதயத்தில் சஞ்சலத்தை துளியலும் உண்டு பண்ணாத தேவனுடைய வார்த்தைகளிலே மறைந்திருக்கிற உண்மை என்கிற அந்த பொக்கிஷத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை தந்தவருடைய மகிமையை நாம் கண்ணால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த செய்தியோடு கூட, இந்த பாடத்திட்டத்தோடு கூட நான் உங்களோடு கூட பேசுவது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறதா இருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணுவோமா? அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன். ஆண்டவரே, 2 பேதுரு 1:5 சொல்லியிருக்கிறபடியாக ஆண்டவரே, நாங்கள் இனி வருகிற நாட்களில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசம், தைரியம், ஞானம், பொறுமை, தேவ பக்தி, அதோடு கூட சகோதரன் சிநேகத்தையும் அன்பையும் நாங்கள் உடையவர்களாக இருக்கும்படிக்கு ஆவியானவர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய மனுஷீக ஆவியை உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் மேற்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆவியை, எங்கள் சரீரத்தை, எங்கள் ஆத்துமாவை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மாணவனையும் மாணவியையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சம்பூரணத்தின் காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் காணப்படுவதாக. அவர்களுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாவதாக. அவர்களுக்கு இப்பொழுது என்ன தேவையோ அந்த தேவை இந்த நாளில் சந்திக்கப்படுவதாக. ஏனென்றால் அவர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையில் சேர்கிறதன் மூலமாக நீங்கள் என்னுடைய மாணவர்களாக, மாணவிகளாக உங்களை தாழ்த்தி சேர்கிறது நிமித்தம் அதற்கேற்ற பலனை, ஒரு ஆசிரியரிடத்திலிருந்து ஒரு மாணவனுக்கு என்ன பலன் வருமோ அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியிலே, செய்தியிலே, பாடத்திட்டத்தில் உங்களை சந்திக்க வருகிறேன். அது வரைக்கும் தேவனுடைய தொடுதல் என்றென்றும் இருப்பதாக. ஷலோம்.